வணக்கம் நண்பர்களே! உங்கள் அனைவரையும் எங்கள் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முகப்பரு, கரும்புள்ளிகள், ஆயிலி ஸ்கின். இந்த பிரச்சனை காரணமாக பலர் கான்ஃபிடென்ட் குறைவா உணர்றோம். மார்க்கெட்ல நிறைய ஃபேஸ் வாஷ் ப்ராடக்ட் இருக்கு. ஆனா எது நமக்கு சரி, எந்த இன்கிரீடியன்ட் நல்லது, ஆயிலி ஸ்கின்னுக்கு வேற, ட்ரை ஸ்கின்னுக்கு வேற அப்படின்னு உள்ளத இன்றைய இந்த வீடியோவில் முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளுக்கு சரியான ஃபேஸ் வாஷ் எப்படி தேர்வு செய்வது என்பதை முழுமையாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். நம்மில் பலர் சீரம், க்ரீம்ஸு, ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட்ஸு மீது அதிக கவனம் செலுத்துவோம். ஆனால் ஸ்கின் கேர் ரொட்டீன் முதல் முக்கிய படி ஃபேஸ் வாஷ் தான். நீங்கள் தவறான ஃபேஸ் வாஷை பயன்படுத்தினால ஸ்கின் ட்ரை ஆகிடும், பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துடும், டார்க் ஸ்பாட் நீங்காமல் இருக்கும், ஸ்கின் இரிட்டேஷன் வரும். ஸோ சரியான கிளென்சரை பயன்படுத்தணும். எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் ஆகணும், போர்ஸ் க்ளீன் ஆகணும், பிம்பிள்ஸ் குறையணும், டார்க் ஸ்பாட்டு மெதுவாக ஃபேட் ஆகணும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும். அதனால் ஃபேஸ் வாஷ் தேர்வு செய்வது என்பது ரொம்ப முக்கியம். முதல்ல உங்கள் ஸ்கின் டைப்பை தெரிந்து கொள்ளணும். நண்பர்களே, எந்த ஃபேஸ் வாஷ் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின் என்ன டைப்பில் இருக்குது என்பதை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ உங்கள் ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின்னு, உங்கள் முகம் எப்போதும் ஆயிலி மற்றும் ஷைனியாக இருந்தால் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்க வாய்ப்பு அதிகம். இந்த ஸ்கின்னில் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும், ப்ராக்ஸ் கிளாக் ஆகும், பிளாக் ஹெட் வரும். இந்த வகை ஸ்கின்னுக்கு ஜெல் பேஸ்ட் அல்லது ஃபார்மிங் ஃபேஸ் வாஷ் நல்லது. இது ட்ரை ஸ்கின். உங்கள் ஸ்கின்னு டைட்டாக ஃபீலாக அதனால் அல்லது ஃப்ளாக்கி ஸ்கின்னாக இருந்தால் அது ட்ரை ஸ்கின். இந்த ஸ்கின் டைப்புக்கு ஹார்ஸ் கிளென்சர் பயன்படுத்தக்கூடாது. க்ரீம் பேஸ்டு ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் சிறந்தது. அடுத்து காம்பினேஷன் ஸ்கின். தி டீ டோன் மற்றும் ஆயிலாகவும் சீக் ட்ரை ஆகவும் அது காம்பினேஷன் ஸ்கின். இதை ஸ்கின் டைப்புக்கு பேலன்ஸ் கிளென்சர் தேவை. சிலவங்க சென்சிட்டிவ் ஸ்கின், சிறிது ப்ராடக்ட் பயன்படுத்தினாலே ரெட்னஸ்ஸு அல்லது இச்சிங் வந்துடும். அதை நம்ம சென்சிட்டிவ் ஸ்கின்னு வகைப்படுத்துகிறோம். இந்த வகை ஸ்கின்னுக்கு ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ மற்றும் ஜென்டில் கிளென்சர் தான் நல்லது. வீட்டிலேயே ஸ்கின் டைப்பை கண்டுபிடிப்பது ஒரு ஈஸி மெத்தடு. அந்த சிம்பிள் மெத்தடை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முதல்ல மைல்டு கிளென்சரை கொண்டு முகத்தை கழுவணும். என்ன பண்ணணும்? முதல்ல மைல்டு கிளென்சரை கொண்டு முகத்தை கழுவணும். எந்த கிரீமையும் அப்ளை செய்யாமல் 30 மினிட் வெயிட் பண்ணணும். எந்த கிரீமையும் அப்ளை செய்யாமல் 30 மினிட் வெயிட் பண்ணணும். பிறகு மிரரில் உங்கள் ஸ்கின்னை அப்சர்வ் செய்யுங்க. ஷைனி ஃபேஸு, ஆயிலி ஸ்கின்னு, டைட்டு ஸ்கின்னாக இருந்தால் ட்ரை ஸ்கின்னு, மிக்சடு ஃபீல்டு காம்பினேஷன் ஸ்கின், ரெட்னஸ் இரிட்டேஷன் வந்தால் சென்சிட்டிவ் ஸ்கின். இதனால் நீங்கள் சரியான ப்ராடக்டை தேர்வு செய்ய முடியும். ஃபேஸ் வாஷில் இருக்க வேண்டிய முக்கிய இன்க்ரீடியன்ட், அதாவது இப்போ மிகவும் முக்கியமான பகுதி இது. ஃபேஸ் வாஷ் வாங்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து மட்டும் வாங்காதீங்க. அதில் உள்ள இன்க்ரீடியன்ட் என்ன என்பதை கவனித்து வாங்குங்க. சாலிசிலிக் ஆசிட். இந்த இன்க்ரீடியண்ட்டு ஆக்னி ஸ்கின்னுக்கு மிகவும் பாப்புலர். இது போர்ஸுக்குள்ளே சென்று ஆயிலை ரிமூவ் செய்யும், பிம்பிள்ஸை குறைக்கும், பிளாக் ஹெட்ஸ் கண்ட்ரோலை செய்யும். ஆயில் ஸ்கின்னு மற்றும் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு இந்த சாலிசிலிக் ஆசிட் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டமைடு. இந்த இன்க்ரீடியன்ட் ஆயில் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் செய்யும், ஸ்கின்னை கிளாம் செய்யும், டார்க் ஸ்பாட் ஸ்பேஸை ஃபேடாக்க செய்யும், பிம்பிள்ஸை மிகவும் குறைக்க உதவும். விட்டமின் சி. இந்த விட்டமின் சி ஸ்கின் பிரைட்டை செய்யும், பிக்மெண்டன்ஸை குறைக்கும், அன்ஈவன் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் செய்யும். டார்க் ஸ்பாட் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட். கிளைகோலிக் ஆசிட். இது டெட் ஸ்கின் செல்லை ரிமூவ் செய்யும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னை ஸ்மூத்தாக்கும், ஆக்னி மார்க்ஸை குறைக்கும், க்ளோ அதிகரிக்கும். அதனால சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கவனமாக பயன்படுத்தணும். டீ ட்ரீ ஆயில் நேச்சுரல் ஆன்டிபாக்டீரியல் இன்க்ரண்ட், ஆக்னி பாக்டீரியாவை குறைக்கும். இன்ஃப்ளேம்டு பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா அதை காம் செய்யும். ஆலிவேரா
சென்சிட்டிவ் மற்றும் ட்ரை ஸ்கின்னுக்கு மிகவும் நல்லது. ஸ்கின்னை ஹைட்ரேட்டாக வச்சிருக்க உதவும், இரிட்டேஷனை குறைக்கும், கூலிங் எஃபெக்ட் தரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலினரிக் ஆசிட். இந்த இன்கிரீடியண்ட்டு ஸ்கின்னில் உள்ள மாய்ஸ்சரை மெயின்டைன் செய்யும். ஃபேஸ் வாஷ் பயன்படுத்திய பிறகு ஸ்கின்னை ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும். அடுத்து என்ன பார்க்குறோன்னா, எந்த ஸ்கின் டைப்புக்கு எந்த ஃபேஸ் வாஷ். இப்போது ப்ராக்டிக்கலாக செலெக்ஷன் டிப்ஸ் பார்க்கலாம். அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு செலெக்ஷனாக உள்ள டிப்ஸை பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின்னு ஜெல் பேஸ்டு கிளீன்சரு, ஃபார்மிங் ஃபேஸ் வாஷு, சாலிக் ஆசிட் அவாய்டு அதாவது தவிர்க்க வேண்டியது வந்து ஹெவி க்ரீம் கிளென்சரை தவிர்த்துருங்க. ட்ரை ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட்டிங் கிளென்சரு, க்ரீன் பேஸ்ட் ஃபேஸ் வாஷு, ஆலிவோரா, ஹைட்ரோலிக் ஆசிட். என்ன அவாய்ட் பண்ணலாம்? ஸ்ட்ராங் ஃபார்மிங் கிளீன்சரை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னு ஃபேன்கிரீன்ஸ் ஃப்ரீ ப்ராடக்ட்டு, ஜென்டில் கிளீன்சரு, ஆல்கஹால் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸு. ஸ்ட்ராங் ஆசிடை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு பேலன்ஸு கிளென்சரும் மைல்டு ஜெல்லு கிளென்சரும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அன்னோன்லியாட்டு நம்ம நிறைய காமன் மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடிக்கடி ஃபேஸ் வாஷை மாற்றுறது. ஒரு ப்ராடக்டை 3 days பயன்படுத்தி ரிசல்ட் இல்லை என்றால் உடனே சேஞ்ச் பண்ணுறது. ஸ்கின் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு டைம் தேவை. குறைந்தது 4 முதல் 6 வாரம் இந்த ஃபேஸ் வாஷை பயன்படுத்த வேண்டும். ஒரு நாளில் பல முறை முகம் கழுவுவது. அதிகமாக ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தினால் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிரும். மேலும் ஆயிலி ப்ரொடியூஸ் செய்யும். ஒரு நாளில் 2 முறை போதும். அதாவது நீங்கள் ஒரு நாளில் பல முறை முகம் கழுவுவதனால அதிகமாக ஃபேஸ் வாஷை பயன்படுத்துவதாலையும் ஸ்கின் வந்து ட்ரையாக போயிடும். ஆயில் வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ 2 முறை போதும். ஹார்ஸ் ஹெர்பு பயன்படுத்துவது. அதாவது ஸ்ட்ராங் ஹெர்பு பயன்படுத்தினாலும் பிம்பிள்ஸ் ஒரஸ் ஆகும், டார்க் ஸ்பாட்டு அதிகரிக்கும். மாய்ஸ்சரிங் பயன்படுத்தாமல் இருப்பது. ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் மாய்ஸ்சர் அவசியம். ஹைட்ரேஷன் இல்லை என்றால் ஸ்கின் மேலும் ஆயில் ஆகும். அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆண்களின் ஸ்கின் பொதுவாக திக்கு மற்றும் ஆயிலியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆண்களுக்கு என்ன ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம்னு சின்ன டிப்ஸை பார்ப்போம். டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ், சார்கோல் ப்ராடக்ட்டு, சாலிசிலிக் ஆசிட் கிளென்சர் நல்ல சாய்ஸாக இது இருக்கும். ஆனால் ஓவர்லி ஹார்ஷ் ப்ராடக்ட்ஸ் அவாய்டு செய்ய வேணாம். நேச்சுரல் ஸ்கின் டிப்ஸ், அதாவது சில நான் சிம்பிளாக ஹேபிட்டு கூட ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண கொஞ்சம் 1-2 டிப்ஸு சொல்லித்தரேன். அதிக தண்ணீர் குடிங்க, ஜங்க் ஃபுட்டை குறைங்க, நல்ல தூக்கம் அவசியம், பில்லோ கவரை க்ளீனாக வைங்க, ஃபேஸ் டச்சிங் அவாய்டு செய்யுங்க. நண்பர்களே, முகப்பரு மற்றும் கரும்புள்ளி ஒரே நாளில் மேஜிக்காக ரிசல்ட் கிடைக்காது. இப்போ நான் சில டிப்ஸும் சில இதுவும் எப்படி யூஸ் பண்ணலாம் தான் சொல்லி தரல. இது வந்து எந்த ரெக்கமெண்டேஷனுமே இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா நல்ல ஒரு ஸ்கின் டாக்டர்ஸை பார்த்து உங்களோட என்ன ஸ்பேஸுக்கு சரியான ஃபேஸ் வாஷ் இன்க்ரீடியண்ட்டை சூஸ் செய்து எடுங்க. ஒரு சரியான ஃபேஸ் வாஷு, சரியான இன்க்ரீடியன்ஸு, கன்சிஸ்டன்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் இது இருந்தால் உங்கள் ஸ்கின் மெதுவாக ஹெல்த்தியாகட்டும் மற்றும் கிளியராகட்டும் மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் செய்யுங்க. மேலும் ஹெல்த் மற்றும் ஸ்கின் கேர் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்க. நன்றி. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்.